எங்களது அழைப்பினை ஏற்று இந்த விளையாட்டு போட்டியை துவக்கி வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பிரெண்ட்ஸ் கிளப் கபாடி சார்பாக கபாடி குரூப் சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டி முடிந்த மறுகாலமே எப்எஸ்சி சட்டமன்றம் முல்லை புத்திரிஷர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக நண்பர்கள் அகாடமி லட்சுமிபுரம் ஜிபிஎஸ் கீழச்சண்டை. மெயின் 7 உள்ளவங்க. இரண்டாவது போட்டியாக எப்எஸ்சி அச்சமல்லம் முல்லை புத்திரிஷவேரி தங்களது அணிகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உடனடியாக தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் மாயமான் குறிச்சி. விவேக் டெய்லர் முருகேசன் அவர்களை வருக வருக என வரவேற்பது பிரெண்ட்ஸ் கிளப் கபாடி. One point மாயமான் குறிச்சி. மீண்டும் 1 புள்ளி மாயமான் குறிச்சி. இந்த போட்டியை முடிந்த மறுகணமே எப்எஸ்சி அச்சமன்றம் முல்லை முத்துகிருஷ்ணவேரி அணியர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மூன்றாவது அணியாக நண்பர்கள் அகாடமி லட்சுமிபுரம் ஜிபிஎஸ் கீழச்சண்டை. Third red மாயமான் குறிச்சி. third red. third red. யாரு
Third red. Find. மூன்று புள்ளிகள் மாயமான்குறிச்சி அணி. டைம் அவுட் கேஎம்சி. மாயமான்குறிச்சி அணியினர் 9 புள்ளிகள், கேஎம்சி அணியினர் மாயமான்குறிச்சி அணியினர் 9 புள்ளிகளை எடுத்துள்ளனர். கேஎம்சி அணியினர் இன்னும் புள்ளி எதுவும் எடுக்கவில்லை. கிழக்கிருணை ஃப்ரெண்ட்ஸ் கிளப் நடத்தும் முதலாம் ஆண்டு இந்த 2 நாள் விண்வெளி கபாடி போட்டியினை கலந்து கொண்டு பார்வையிட வந்து கொண்டிருக்கும் அனைவரையும் வருக என வரவேற்பது ஃப்ரெண்ட்ஸ் கிளப் கிழக்கிருணை. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மகளிருக்கான முதல் 4 பரிசையும் வழங்கி சிறப்பித்து தந்தவர் பாத்திர சக்கரவர்த்தி எஸ் வேலாயுதனார் ஆன்சன் சொரடை மற்றும் திருநெல்வேலி. களத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்க இதோ முதலாவது ஆட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மகளிருக்கான கபாடி போட்டிக்கான பரிசை வழங்கி எங்களை ஊக்கப்படுத்திய எஸ் வேலாயுதனார் ஆன்சன் குடும்பத்தினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாயமான்குறிச்சி அணியினர் 13 புள்ளிகள், கேஎம்சி அணியினர் 1 புள்ளி. இதற்கு அடுத்த போட்டியானது எஃப்எஸ்சி அச்சமன்றம் மீண்டும் 1 புள்ளி மாயமான்குறிச்சி முத்துகிருஷ்ணவேரி அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதற்கு அடுத்த போட்டியானது எஃப்எஸ்சி அச்சமன்றம் முத்துகிருஷ்ணவேரி.
ஸ்கோர். பெண்களுக்கான முதலாவது ஆட்டமானது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ நான் அந்த வேலை கண்டேன். சூப்பர் ரைட் ஒரு புள்ளி. தேர்ட் 1 பாயிண்ட் மாயக்குறிச்சி. டோரை ரைட் கேஎம்சி. ஆமா சார், நாளைக்கு இருக்கு இந்த மேட்ச் இருக்கு சார் நாளைக்கு. ஸ்கோர் சொல்லிட்டே இருக்க. ஸ்கோர். முஸ்லிம் தொழுகை இருக்கு சார், அது ஒண்ணு. மாயமான்குறிச்சி அணியினர் 15 புள்ளிகள், கேஎம்சி அணியினர் 1 புள்ளி. ரம்ஜான் பண்டிகை முடிஞ்சு தொழுகை இருக்கு. கேஎம்சி அணி டோரை. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியானது மாயங்குறிச்சிக்கு மற்றும் கேஎம்சிக்கான முதலாவது மகளிர் நாக் அவுட் போட்டி. ரைடர் அவுட். இந்த போட்டி முடிந்த மறுகணமே எஃப்எஸ்சி அட்டமன்றம் 1+2 3.2 மாயங்குறிச்சி ஆடுகளத்துக்குள் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். டைம் அவுட் கேஎம்சி. கேஎம்சி அணியினர் 2 டைம் அவுட் ஓவர். இந்த முதலாவது போட்டியின் டைம் அவுட். மாயங்குறிச்சி அணியினர் மிகவும் வலுவான நிலையில் தங்களது வெற்றியை நோக்கி ஃபர்ஸ்ட் ஆல் டு கேஎம்சி. மாயமான்குறிச்சி அணியினர் 19 புள்ளிகள், கேஎம்சி அணியினர் 1 புள்ளி. எஃப்எஸ்சி அட்டமன்றம் இதற்கு அடுத்த போட்டியானது எஃப்எஸ்சி அட்டமன்றம் முல்லக்கின் கிருஷ்ணவேரி. உங்களுக்கு இது இரண்டாவது அழைப்பு. மாயங்குறிச்சி வீராங்கனை இதோ களத்தில் 19 புள்ளிகளுடன் மிக சிறப்பான முறையில் லீடிங்கில் மாயங்குறிச்சி. கேஎம்சி மீட்டெடுக்குமா? போனஸா? சைட் செயின். ஃபர்ஸ்ட் சைட் செயின். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முதலாவது மகளிருக்கான போட்டியில் மாயங்குறிச்சி அணியினர் 19 புள்ளிகளுடன் மற்றும் கேஎம்சி அணியினர் 1 புள்ளிகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில் கண்டுகளித்து ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு அடுத்த போட்டியானது எஃப்எஸ்சி அச்சமன்றம் முல்லக்கின் கிருஷ்ணவேரி. இடைவெளியின் போது மாயமான்குறிச்சி அணி 20 புள்ளிகளும், கேஎம்சி அணி 1 புள்ளி மட்டும். கீழத்தரணை ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சார்பில் இந்த 2 நாள் முதலாம் ஆண்டு விண்ணொலி கபாடி போட்டி சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டிக்கான அனுமதியை பெற்று தந்து மற்றும் மிக சிறப்பான முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் எங்களுடைய மணி மைந்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெற்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் திரு வி ஜெயவாலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த போட்டிக்கான பல வழிகளை உதவி செய்த திரு எஸ் மேலான அரசன் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்டத்தின் 2ஆம் பகுதி மாயங்குறிச்சி அணியினர் மிக சிறப்பான முறையில் களத்தில் சீரும் வேகையாக நோப்பான் கேஎம்சி கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல் சிறப்பான முறையில் தனது திறமையை கேஎம்சி அணியினர்
இதற்கு அடுத்த போட்டியானது எஃப்எஸ்ஐ ஆட்டங்குன்றம் முல்லைக்கு முத்துகிருஷ்ணபுரி தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ள. இந்த ஆட்டம் முடிந்த கடமை உங்களுடைய ஆட்டம் இனி தொடங்க இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நண்பர்கள் அகாடமி ரஜினிபுரம் மற்றும் ஜிபிஎஸ் கிளச்சொருடை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த போட்டியானது நாக் அவுட் முறையில் இதற்கு நடைபெறும். அடுத்த போட்டியானது பிரான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அச்சங்குன்றம் முல்லைக்கு முத்துகிருஷ்ணபுரி. இதோ களத்தில் மீண்டும் ஒரு வழி மாயங்கள். எத்தனை பாயிண்ட்? எத்தனை பாயிண்ட்? 2 பாயிண்ட். மாமாயன் குறிச்ச அணி 24 புள்ளிகளும் கேஎம்சி அணி 2 புள்ளிகள் மட்டும். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியானது கேஎம்சி குருபலாப்பேரி இந்த ஸ்கூல் வாயங்குறிச்சி. இதோ வாயங்குறிச்சி அணியினர் மிக சிறப்பான ஒரு 24 புள்ளிகளுடன் வலுவான நிலையில் களத்தில். இந்த போட்டியினை கண்டுகளிக்க வந்துவிட்டிருக்கும் முன்னாள் கபடி வீரர்கள் அனைவர்களும் வருக வருக என வரவேற்கிறோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கபடி போட்டியில் நடுவர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் நடுவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுக்கான மின்னொலி கபடிக்கான முதல் பரிசு ரூபாய் 7,000. 2ஆம் பரிசு